செம மாசான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, V7 சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ரூஸ்லி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அச்சோ, ஐலி மேடம் வேறு வந்துட்டாங்களா, இனிமேட்டு நம்ம எதுவும் சேட்டையெல்லாம் பண்ண முடியாது, இங்கேருந்து ஏதாவது தப்பிச்சு போயிடலாம். நானும் கபிலன் கிட்ட முன்கூட்டியே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லலான்னு பார்த்தா இவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? என்னடா உன்னோட சதி திட்டம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் உன்கிட்ட கபிலன் வரான்னு முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கணும். அவங்க இன்டைரக்டாக சொன்ன விஷயத்த நீ கேட்ச் பண்ணிவிட்டு கபிலன் கிட்ட பேசாத மாதிரியும் பாட்டு ரூபத்தில் ஏதாவது சொல்லிக்கிட்டு புரிய வைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே ப்ரூஸ்லிக்கு தூக்கி வரி சொன்ன விஷயம் கபிலனுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த மேடமுக்கு வந்து நல்லாவே தெளிவாக வந்து புரியுது. என்னடா ஐலி கரெக்டாக சொல்லிட்டானே, உன்னால் சமாளிக்க முடியலையா? யார் சார் என் முன்னாடி வந்து உட்காந்தது அப்படின்னு சொன்னோன்னே சிவா வந்து கடுப்பாய் அடின்னு அடிக்கிறாங்க. சார் வேணாம் சார், அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப இவனெல்லாம் அடித்து பிரயோஜனமே இல்லை, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இவனுக்கு தான் கபிலனை யாரும் என்ன எதுவும் தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது நமக்கு இவன் பிரயோஜனமே படமாட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே டேய் நீ தான் ரொம்ப கெட்டிக்காரனாச்சேடா, வர்றதுக்கு முன்னாடியே கபிலன் தான் உனக்கு சொல்ல தெரியுது, பாட்டு மூலியமாகவே நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஏதோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ எங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு நீ பெரிய ஆளுன்னு காட்டுறனா நீ எங்களுக்கு என்றைக்குமே உதவ மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மேடம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? என்னடா பண்ணுறது, உனக்கு தேவையில்லாமல் சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் இதெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டுன்னு தெரிகிறப்ப நாங்கள் வழக்கமாக என்ன யோசிப்போமோ அதை தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வேணாம் மேடம் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க சார், ஒரு நல்ல இடமா பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்க. மேடம் வேணாம் மேடம் வேணாங்கிற மாதிரி கத்துறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னும் ஒரு நாள் உனக்கு அவகாசம். உனக்கு கபிலனை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து வாங்க போகிறேன். இவங்க வேற அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வர்மா கிட்ட எப்படியாவது நான் சொன்ன விஷயத்த சொன்னால் மட்டும்தான் வர்மாவும் கபிலனும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கபிலனும் நானும் மாட்டிக்கிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக வர்மா வெளியில் வந்து தான் ஆகணும். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து வராங்க. ஐலி அவன் சொன்ன விஷயம் ஏதாவது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு எதுவும் புரியல, ஆனால் கபிலன் கிட்ட அவன் உஷாராக இருக்க சொல்லியிருக்கான். அதுவும் வீட்டு நம்மளை பற்றி சொன்ன மாதிரி தான் தெரியுது. நம்மளை பற்றி சொன்னானா அவன் எதுக்காக கபிலன் கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி தானே தெரியுது. மாற்றி மாற்றி பேசுகிறானே. இல்லை அவன் தெளிவாக தான் யோசிச்சிருக்கான். கபிலனுக்கு புரியுதா இல்லையான்னு தான் தெரியல. நான் அவன் முகத்தில் வந்து எழுதியிருக்கிற விஷயத்த வந்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐலி ஏதோ ஒரு விஷயத்த வந்து டெக்னிக்கலாக அவங்க மூவ் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ரித்திகாவும் அவங்க அத்தையும் செல்வராணியும் யோசிக்கிறாங்க. அயலியும் சிவாவும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. மாப்பிள்ளையை சுத்த விட்டுட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப கேஷுவலாக அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. அயலி இப்போ வீட்டுக்கு வந்தால் நிச்சயம் நம்ம எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு மாப்பிள்ளையை வச்சு பின்தொடர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இருக்கிற நிலைமையை இப்போ பார்த்துருப்பாங்க. ரித்திகாவுக்கும் செல்வராணிக்கும் ஏகப்பட்ட சந்தேகம்லாம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ஐலி நானும் சிவாவும் ஏதோ ஒரு ரிசப்ஷனில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து அனுப்புங்க, இப்போ நாங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஐலி 5 நிமிஷம் இருங்க, நான் வந்து எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் மாடியிலேருந்து பார்க்குறாங்க. ஐலி என்ன யோசிச்சுட்டு இருக்கா தெரியலையே அத்தை, அவள் கெட்டிக்காரியாக வந்து இருக்கா. ஆனால் இது எல்லாம் என்கிட்ட வந்து பலிக்காது, உங்கள் அம்மா கிட்ட வந்து ஏமாற்றிருக்கலாம், ஆனால் நான் அப்படியெல்லாம் விட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், ஜெம்னா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மாசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஐலி ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள ஏமாற்றிட்டு இருந்தது தான் உண்மை அத்தை. நம்ம 2 பேரும் கூட்டணியில் நிச்சயம் அவள் தோக்கடிக்கவே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ விசாரணைக்கு போன மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாடியிலேருந்து கபிலன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னத்த சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை நான் கல்யாணம் பண்ண பொண்ணு அதிகாரின்னு நினச்சி வருத்தப்படுறதா? அவன் வீடு அதிகாரின்னு மாற்றி மாற்றி சொன்னானே, அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகாவா? கடவுளே, ரித்திகாவை பார்த்தா என் மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தா. ஆனால்
இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் ரித்திகா என்ன கல்யாணம் பண்ணணும்னா ஒருவேளை என்னை பிடிக்கிறதுக்காக தான் இருக்குமோ? என்னடா இது? யோசிக்கவே முடியலையே! என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாரியே தோணுதேங்கிற மாரி பேரதிர்ச்சியா பட்டத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப கபிலன். அப்பன்னு பார்த்து, "எங்க போயிட்டு வந்தீங்க?" "நாங்க தான் சொன்னோமே ஃபங்ஷனுக்கு போனோன்னு." "நீங்க ஃபங்ஷனுக்கு போன மாரி தெரியலையே, எங்கேயோ சண்டைக்கு போன மாரி தான் தெரியுது." "அப்படியெல்லாம் இல்லங்க. ஃபங்ஷன்ல ஏகப்பட்ட கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க ஏகப்பட்ட பேர் இருந்தோமா, அதனால தான் செமையா வந்து நடந்துச்சு எல்லா ஃபங்ஷனும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்க மாட்டீங்க?" ஃபோட்டோ எடுத்தோமே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோவ வந்து காட்டுறாங்க. "இல்லங்க, ஃபோட்டோ வந்து எங்க எடுத்தோம்னு தெரியல. அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க நல்லாவே தெரியும்." "என்னப்பா சொல்றீங்க? என் ஃபோன்ல தானே ஃபோட்டோ எடுத்தோம். நீங்க மறந்துட்டீங்களா சிவான்னு?" சொல்லி ஐலியோட ஃபோன வந்து காட்டுறாங்க. "பார்த்தீங்களா, நாங்க ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டோம். இவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் வந்து நடந்திருக்கு." அப்படின்னு சொல்றப்ப, சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு குடுங்க. நான் பேசணும்னு கரெக்ட்டா செல்வராணி வந்து கேட்குறாங்க. ஐலி வந்து தடுமாற்றத்தில வந்து இருக்காங்க. அவங்க பிஸியா இருப்பாங்க. "என்னம்மா வாழ்த்து சொல்லக்கூடாதா? உனக்கு தெரிஞ்சவங்கன்னா, நான் வாழ்த்து சொல்றதுனால அவங்களுக்கு கௌரவம் தானே. உன்னொன்னு அவங்களுக்கும் எங்ககிட்ட பேசினதில ஒரு சின்னதா வந்து திருப்தி இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி சமாளிக்கும்போது, இந்திரா ராணி வந்துட்டாங்க. "என்ன சித்தி, அவங்க ஃப்ரெண்டு ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்டலாம் பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "ஐலி அதெல்லாம் ஃபோன்லாம் பண்ண வேணாம். அவங்க 2 பேரும் பிஸியா இருப்பாங்க. விடுங்க." அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுறாங்க. "சிவா அதெல்லாம் இருக்கட்டும். சட்டையில என்னப்பா கறையா இருக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது குங்குமம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குங்குமத்தெல்லாம் எடுத்து கரைச்சுக்கிட்டு இருந்தப்ப, அது ஏதாவது பட்டுருக்கும்." "குங்குமம் மாரி தெரியலையே." "சீனியர், இது குங்குமம் இல்ல சீனியர். ஆர்த்தி கரைச்சப்ப அந்த தட்டுல வந்து கை வச்சுட்டாப்ல. அது வந்து அப்படியே ஷர்ட்ல வந்து பட்டுருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. ஐலி சொல்றது தான் கரெக்ட்டுன்னு நம்ம சிவாவும், ஐலியும் சூப்பரா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. இவங்கலாம் சொல்றத பார்த்தா எனக்கு நம்புற மாரியே தெரியல. இது எல்லாத்தையும் கபிலன் வந்து கேட்கிறப்ப, "என்னது சட்டையில குங்குமங்கிறான்? ஒருவேள ப்ரூஸ்லி சொன்ன விஷயம் என்னவா இருக்கும்? அவன் பாட்டு வேற பாடுனானே, சட்டையில அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து பாட்டெல்லாம் பாடுனான். வீட்டுல அதிகாரி சட்டை. இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒண்ணும் புரியலையே." கீழ வந்து அக்கா அந்த கேள்வி கேட்குறாங்க. எனக்கு எதையும் வந்து கோர்வையா வந்து யோசிக்க தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "சரி ஃபங்ஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவாவும், ஐலியும் வந்து ரூமுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. "பார்த்தீங்களா, செல்வராணிக்கு தெள்ள தெளிவா வந்து தெரியுது. ஜமுனாவ ஏமாத்துன மாரியெல்லாம் செல்வராணிய ஏமாத்த முடியாது. கார குடுத்து நம்மள பின்தொடர்ந்து அவங்க மாப்பிள்ளைய வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்கள சமாளிச்சோம். கடைசியில பார்த்தா என்னென்னமோ நடக்குதே." அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "பரவால்ல ஐலி, பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம செல்வராணியும் அவங்க மருமக ரித்திகாவும் யோசிக்கிறாங்க. "எங்க அக்கா பொய் தான் சொல்றா. எதுக்காக? அக்கா இங்க இருக்கா. இந்திரா ராணி இப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த உண்மையெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு." அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர நம்புனாலாம் 10 பைசாக்கும் பிரயோஜனப்படாது. அடுத்த வாட்டி ரித்திகா, ஒண்ணு நீ ஃபாலோ பண்ணணும், இல்ல நான் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணா தான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உண்மைய கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.